என் அன்பான சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நாளைக்கு நாங்க ஷீரடி போறோம். அப்பாவோட ஆசீர்வாதத்தோட இந்த பயணம் நல்லபடியா அமையணும்னு வேண்டிக்கங்க. இன்னைக்கு வியாழக்கிழமை. உங்களுடைய பிரார்த்தனைகள எனக்கு அனுப்பி வைங்க. நம்ம துவாரகமாய் ஆலயத்திலும் சரி, எம்எம்டியில் அமைஞ்சிருக்கிற நம்ம பிரார்த்தனை மையத்திலும் 2 இடத்துலயும் நாளைக்கு இன்னைக்கு சிறப்பு பிரார்த்தனை நடைபெறும். இந்த பிரார்த்தனைய அப்படியே எடுத்துக்கொண்டு நம்ம ஷீரடிக்கு போறோம் நேரம். எங்களுடைய பயணம் நல்லபடியா அமையணும்னு சொல்லி நீங்க பிரார்த்தனை பண்ணிக்கங்க. ஏன்னா இது நம்ம ட்ரெயின்ல ரொம்ப நாளைக்கு அப்புறம் போறோம். கண்டிப்பா ரொம்ப சந்தோஷம். அதே மாரி துணியில கட்ட வாங்கி போடணுன்றவங்க, கீழ இருந்த இந்த Google Payல உங்களால முடிஞ்சத அனுப்பி வைங்க. உங்க பேரு, ராசி, நட்சத்திரம் என்ன WhatsAppல அனுப்பி வைங்க. உங்க பேர சொல்லி அங்க நம்ம துணியில கட்ட வாங்கி போட்டு, நம்மளுடைய கர்ம வினைகள எரிச்சுட்டு வரலாம். அ இன்னைக்கு ரொம்ப ஒரு சாய் சகோதரி எனக்கு ஃபோன் பண்ணாங்க. "சாயண்ணா நாளைக்கு வெள்ளிக்கிழமை அட்சய திதி. தங்கம் வாங்கலாமா சாயண்ணான்னு?" "கண்டிப்பா வாங்கலாம் சாய்ராம். உங்ககிட்ட தங்கம் வாங்குவதற்கு பணம் இருந்தா தங்கம் வாங்குங்க. யாரும் இல்லன்னும் சொல்ல மாட்டாங்க. வாங்கலாம் தவறே இல்ல. அ ஆனா தங்க நகைக்காரங்க சொல்றத நெனச்சா தான் எனக்கு சிரிப்பா இருக்கும். தங்க நகை கடை விளம்பரங்கள பாருங்களேன். அட்சய திதியில நீங்க நகை வாங்குனா, உங்க வீட்ல தங்கம் சேரும். அப்படிதான் சொல்லுவாங்க. அட்சய திதியில நகை வாங்குனா, உங்க வீட்ல தங்கம் சேரும்ன்னுவாங்க. திருப்பி அந்த கேள்வி நீங்க நகை கடைக்காரங்கிட்ட கேளுங்களேன். அட்சய திதியில நகை வாங்குனா தானே சேரும். கடையில நீங்க எதுக்கு விக்கிறீங்க? அன்னைக்கு நீங்க வாங்குங்க. உங்க நகை கடையில இன்னும் நெறைய தங்கம் சேரட்டும், நெறைய விற்பனை பண்ணுங்கன்னா, செய்ய மாட்டாங்க. உண்மையிலேயே செய்ய மாட்டாங்க. அன்னைக்கு அவங்க விற்பனை பண்ணுவாங்க. தங்க நகை அப்ப யார்கிட்ட சேருது? தங்க நகை விக்கிறாங்கல்ல, அவங்க கிட்ட தான் அடுத்த முறை நெறைய சேரும். ஏன்னா நம்ம போய் வாங்குறதுனால அவங்களுக்கு நெறைய சேரும். நம்ம வாங்குறதுனால நம்ம வீட்ல கொஞ்சமா தான் சேரும். இதுதான் லாஜிக்கு. அ உண்மையிலேயே அட்சய திதி அன்னைக்கு நாம என்ன செய்யணும்னா, நாம யாருக்காவது குடுக்கணும். தங்க நகைக்காரங்க நகைய குடுக்குறாங்கல்ல, அது காசுக்கோ, பணமோ அவங்க விக்கிறதுனால தான் அவங்க அடுத்த நகை கடையில இன்னும் நெறைய நகை வாங்கி கடைய மேலும் மேலும் பெருக்கினே போறாங்க. நாம எதுவுமே வாங்கின்னு வர்றதுனால நம்ம வீட்ல தங்க நகை அப்படியே தான் வாங்குனதோட இருக்கு. அதுக்கப்புறம் சேராது. இதுல ஒரு லாஜிக். நாம குடுக்கணும் அன்னைக்கு. உண்மையிலேயே அன்னைக்கு நாம குடுக்கணும் ஜெயராம். என்ன குடுக்கலாம்? பொண்ணோ, பொருளோ குடுத்தா எல்லாருக்குமே என்ன சொல்லுவாங்கன்னா, பொண்ணு பொருள் நாம குடுத்தோம்னா, இன்னும் குடு, இன்னும் குடுன்னு தான் கேட்பாங்க. யாரா இருந்தாலுமே. பொண்ணு பொருள் நாம குடுத்தா இன்னும் குடுக்க குடுக்க எவ்வளோ அளவு எனக்கு ஒருத்தங்க இந்த ஜெயராம் உங்களுக்கு நான் ஒரு 10,000 குடுத்தேன்னா, திருப்தி ஆகும்னு நெனைக்கிறீங்களா? ஆவாது. இன்னும் 1,00,000 குடுத்தாலும், ஒரு 2,00,000, 3,00,000 பணம் எவ்வளோ குடுத்தாலும் திருப்தி ஆகாது மனிதனுக்கு. ஆனா, நான் போதும்ன்னு ஒரு வார்த்தை எதுப்ப சொல்லுவேன்னா, எனக்கு நீங்க உங்க வீட்ல கூப்பிட்டு எனக்கு சாப்பாடு போட்டு, சாப்பாடு போட்டுன்னே இருக்கிறீங்க. என் வயிறு எவ்வளோ ரொம்புனா போதும்ன்னு சொல்லுவேன். ஐயோ! சாமி போதும் எனக்கு. போதும்ன்னு சொல்றது அன்னதானத்துல மட்டும் தான். கண்டிப்பா இந்த அட்சய தீதியில யாருக்காவது 2 பேருக்கோ, 3 பேருக்கோ சாப்பாடு வாங்கி கொடுங்க சாய்ராம். உண்மையிலேயே நாம குடுத்தா தான் நம்மளால செல்வம் நம்ம வீட்ல வரும். நகைக்கடைங்க எப்படி நகைய விக்கிறாங்களோ, அப்ப நமக்கு அவங்களுக்கு செல்வம் பெருகுதோ, அதேபோல நாம குடுத்தா தான் நம்ம வீட்ல நீங்க சாப்பாடு குடுத்தா சாப்பாடு வரும். மத்தவங்களுக்கு துணி குடுத்தா துணி நெறைய வரும். எனவே அப்படி சாப்பாடு வாங்கி குடுக்கணும்னா, ஏதாவது கோயில்லயோ எதுக்காவது அரிசி வாங்கி குடுங்க. அரிசி வாங்கி தரலாம். ரொம்ப 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 நல்லது. அரிசி, உப்பு, சர்க்கரை இப்படி நம்மளுடைய அன்னதானத்துக்கு ஏதாவது வாங்கி குடுங்க. கண்டிப்பா ரொம்ப நல்லது செய்யலாம். நாம குடுக்க குடுக்க தான் நம்ம வீட்ல செல்வங்கள் சேரும். இறைக்கிற கிணறு தான் சுரக்கும். உங்க வீட்ல நீங்க அட்சய திதிக்கு என்ன வாங்கி வைக்கலாம்னா, மனுஷன் சாப்பிடாம உயிரோட இருக்க முடியாது. அரிசி, சர்க்கரை, உப்பு, இந்த பால் இந்த 4 பொருள் காலையில வாங்கிக்கோங்க சார். அன்னைக்கு பச்சரிசி வாங்கிக்கோங்க ரொம்ப நல்லது. 1 கிலோ அரிசி, சர்க்கரை கொஞ்சோண்டு, உப்பு 1 பாக்கெட்டு, பால். இத அட்சய திதி அன்னைக்கு கடவுள் முன்னாடி வச்சு வேண்டி, "சாயப்பா எங்க வீட்ல என்னைக்குமே இதுக்கு குறை இல்லாம இருக்கணும். மகிழ்ச்சியாக இருக்கணும் நாங்க. நாங்க மத்தவங்களுக்கு குடுக்குற அளவுக்கு எங்களுக்கு நீங்க வாழ்க்கை தரத்த உயர்த்தி தரணும்னு" சொல்லி, இந்த 4 பொருள்கள வாங்கி, அட்சய திதி அன்னைக்கு நீங்க உங்க கையால காசு குடுத்து புதுசா வாங்கணும் சார். அத வச்சுட்டு நீங்க அத பயன்படுத்திக் கொள்ளுங்கள். முடிஞ்சா யாருக்காவது அன்னதானம் செய்யுங்க. இல்லன்னா அரிசி மூட்டை வாங்கி குடுக்கலாம். ஒரு 5 கிலோ அரிசி கூட வாங்கி தரலாம் தப்பில்ல. இல்லாதவர்களுக்கு. இல்ல ஏதாவது கோயிலுக்கு, இல்ல சர்க்கரை, உப்பு.
இத ஏதாவது ஒரு அன்னதானம் பண்ற இடத்துல வாங்கி குடுத்தீங்கன்னா, நீங்க வாங்கி குடுத்தீங்கன்னா, உங்க வீட்ல பன்மடங்கு பெருகும். இதுதான் அட்சய தீதியில நாம செய்ய வேண்டியது. மத்தபடி பணம் நெறையா இருந்தா நகை வாங்குங்க. யாரும் சொல்லலாம் மாட்டாங்க. வேண்டான்லாம் இது அது அட்சய தீதி அன்னைக்கு தான் வாங்கணும்னு அவசியம் இல்ல. பணம் இருந்தா வாங்கி வையுங்கள். ஏன்னா நகை விக்கிற விலைக்கு, நகை கடை பக்கம் கூட நம்மளால போக முடியாத சூழ்நிலையா தான் இப்ப இருக்கு. கடவுள் அந்த மாரி நிலைமைய மாத்தி, எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும்னு சொல்லி நாம வேண்டிக்கலாம். எனவே அட்சய தீதியில நான் சொன்ன இந்த 4 பொருள வாங்கி வீட்ல வச்சு கும்பிட்டு, மத்தவங்களுக்கு தானமா குடுங்க. ரொம்ப 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 நல்லது சாய்ராம். ஓம் சாய்ராம். ஓம் சாய்ராம். ஓம் சாய்ராம்.